சார், மதுரை மாநாடு சொல்லும் செய்தி என்ன சார்? இதில் நம்ம உட்பொருளாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்டிஏ ஆட்சி அப்படின்னா பாஜகவும் அமைச்சரில் வந்துடும் போல இருக்கு. பாஜக தான் டிடிவி இதர கட்சிகள் கூட எல்லாம் கூட்டணி பேசுன்றாங்க. இதுல இருக்க சிக்கலே பல விதமா இருக்கே சார். எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு கேப்டன். யதார்த்தம் அதுதான். இதில் டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படின்னா, நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், பாஜக மூலமாக வந்தேன், பாஜக சீட்டு கேட்பேன் அப்படின்னு. அது என்னமோ பெருசாக ஃப்ளாஷ் ஆகலை. ஓபிஎஸ் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒட்டுமொத்தமாக பிஜேபி சாப்பிட்டு போயிருக்கும், முடிஞ்சு போச்சு. நாங்கள் அதிமுகவுக்கு ஒரு 30 இடம் தரோம்பா, அப்படி ஆயிருக்கும். இது இபிஎஸ். உள்ளுக்குள்ள இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே வந்து இதை வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சீட்டு பேரம் அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் நடக்கும். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிக்கு ஆசை இருக்கும், நம்ம பெருசாக வளரணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் காங்கிரஸுடைய பேச்சு இந்த முறை மிக அதிகம். ஓபிஎஸ் திமுகவில் இருந்ததுனால தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. 210 ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா? இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து யார் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் இருக்கு. சொல்லுங்க, யார் வந்து ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பாங்க? தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுவோம், முக்குளத்தோர் வந்து வாக்களிப்பாங்க. இப்படி ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு ஒரு ஜாதி ரீதியாக செல்வாக்கு வரும்னு சொல்றதே கேவலம், அசிங்கம், அருவருப்பான விஷயம். ஒரு ராஜ்யசபா உறுதியாச்சு அப்படின்னு வந்து பாசிட்டிவாக வெளியே வந்து சொன்னவங்க அடுத்த நாளே கிறிஸ் ஜோடேங்கர் வந்து எங்களுக்கு வந்து 25 தொகுதி பத்தாது. அதாவது நிச்சயமாக 25க்கு மேலே திமுக காங்கிரஸுக்கு தரும்னு நான் நம்பலை. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க பத்திரிகையாளர் சோமு நினைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மதுரை மாநாடு சொல்லும் செய்தி என்ன சார்? ஒரு பக்கம் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா என்டிஏ தலைமையான ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்றாரு. இது என்ன சொல்ல வருது? என்ன முரணா இருக்கு இதில்? இல்லை, முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவில் இருக்கிறது இந்தியா கூட்டணி, இந்திய கூட்டணி அது தனி. அவங்களுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, இந்த 2 இருக்குது அவங்களுக்குள்ளேயே இருக்குதுல்ல. ஆனால் இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி தான். அதனால் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் அது என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லலாம், ஒரு வார்த்தையாக சொல்லும்போது இது இருக்கும். ஆனால் இதில் நம்ம உட்பொருளாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்டிஏ ஆட்சி அப்படின்னா பாஜகவும் அமைச்சரில் வந்துடும் போல இருக்கு, அதான் நம்ம நினைக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பே கிடையாது. அது திமுகவோ அதிமுகவோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல வரலாறு எல்லாமே தனித்து ஆட்சி அப்படிங்கிறது தான். இங்கே 1967 திமுக, அதுக்கப்புறம் திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி வந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல, அதுக்கு முன்னாடி காங்கிரஸும் அப்படிதான் வெளிக்கட்சியிலேருந்து இழுத்துட்டு வந்து தன்னுடைய கட்சியை ஆக்குனாங்களே ஒழிய, ராஜாஜி காலத்துலலாம் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது தானே இருந்தது. அதுபோல் முக்கியமாக 67லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி தான். இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சி வர்ற மாதிரி இருக்கோ அதை வந்து மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. 1980 திமுக வந்து 112 இடத்துல போட்டிட்டுது, காங்கிரஸ் வந்து 114. இப்போ பல பேர் இன்றைக்கு இருக்கிற 2K 3K கிட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது இது. ஏன்னா அப்படி ஜெயிச்சிச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லை, காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு வந்திருக்கும், தோல்வி. அப்போ 2013 என்னாச்சு? காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தாங்க, என்னாச்சு? தோல்வி. ஆக அந்தந்த கட்சி, அதாவது அந்தந்த கட்சினா திமுக அதிமுக, இதோடைய பெரும்பான்மை தான் மக்கள் விரும்புகிறது, அதுதான் நடக்கும். அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, எது வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி தான் ஒன்று. இன்னொன்று, கூட்டணி ஆட்சின்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அறியாமையான ஒரு விஷயம். அது தேர்தல் முடிந்து அவங்களுக்கு வந்து 110 இடங்கள் இல்லை, அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா தானே வந்து இன்னொரு கட்சி வரணும். அதுக்கான வாய்ப்பு தான் பின்னாடி தானே வரும். இப்பயே எப்படி சொல்ல முடியும்? இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு புறம் எடப்பாடியார் பாமகவுடன் மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தான் டிடிவி இதர கட்சிகள் கூட எல்லாம் கூட்டணி பேசுன்றாங்க. இதுல இருக்க சிக்கலே பல விதமா இருக்கே சார்.
இதில் அவங்க எப்படி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு என்னுடைய யூகம் அப்படின்னா, கூட்டணிக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரன் ஆத்தென்டிக்கான பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்லிட்டார். முடிஞ்சிச்சு. இது அப்பப்போ அந்த என்டிஏ இது ஆட்சின்னு சொல்கிறதுக்கான இதுதான் நான் இப்போ சொன்னேன், அந்த புரிதல் அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு கேப்டன். யதார்த்தம் அதுதான். இதில் டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொன்னார். எப்படின்னா, நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், பாஜக மூலமாக வந்தேன், பாஜகட்ட சீட்டு கேட்பேன் அப்படின்னு. அது என்னமோ பெருசாக ஃப்ளாஷ் ஆகலை, ஆனால் சொன்னார். இது வந்து ஒரு சிக்கல். இந்த சிக்கலுங்கிறது ஒரு சின்ன சிக்கல் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிடுவார், இப்போ பிஜேபிக்கு ஒரு 23 சீட்டு தரேன்ல, 26 இல்லை 27 கொடுக்குறேன், நீங்களே பிரித்து கொடுத்துருங்க அமமுகவுக்கு. முடிஞ்சு போச்சா? இது நடக்கும். ஏன்னா ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஓபிஎஸ் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒட்டுமொத்தமாக பிஜேபி சாப்பிட்டு போயிருக்கும். முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நாங்கள் அதிமுகவுக்கு ஒரு 30 இடம் தரோம்பா, அப்படி ஆயிருக்கும். இது இபிஎஸ். இவருடைய அரசியலில் நமக்கு வந்து கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி அவருடைய ஆளுமைன்னு இருக்குல்ல, அது அசைக்க முடியாது. 70 நிச்சயமாக கிடைக்காது. ஒரு வேளை வந்து என்ன இதில் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 40-45 கொடுத்துட்டு நீங்கள் அமமுக இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பிரிச்சிங்க, ஆளை விடுங்க, முடிஞ்சா 234 அது ஒரு 34, இது ஒரு 10னா 290 நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம். யாருன்னா அதிமுக தான் கிட்டத்தட்ட ஒரு 180 இடம் போட்டிடுவாங்க. இதை தவிர மீதி ஒரு 10 இடத்துல இவங்களை நம்பி வரக்கூடிய ஒரு தொகுதி வாங்கக்கூடிய சின்ன கட்சி இருக்கும்ல, அது இருக்கும். மற்றபடி பிஜேபி வந்து அதிமுகவை ஒரு இதை ஆக்கிரமிக்கிறதுக்கான எந்த வித வாய்ப்பும் அதில் கிடையாது, அப்படி நான் நம்பலை. அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமே சில ஒத்து வராத ஒரு சுச்சுவேஷன் இருக்க மாதிரி தெரியுது சார். ஏன்னா மதுரை மாநாடுல முதலில் வந்து இரட்டை விரல் காட்டும்படி பிரதமர் மோடியோட பேனர் அமைச்சாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ரிமூவ் பண்றத நம்ம பார்த்தோம். இது என்ன செய்தியை சொல்லுது சார் இது? இல்லை, இன்னொரு பேனரும் நம்ம சொல்லணும். எப்படின்னா, தந்தை பெரியாருடைய படத்தை எடுத்துட்டு அதில் இவங்களுடைய படத்தை வச்சாங்க அப்படிங்கிறது நம்ம, அது ஒரு செய்தி வந்தது இல்லையா அப்படின்னு. உண்மையிலே அதிமுக இருக்கிற ஒரு இடத்துல தந்தை பெரியாருடைய படம் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வருத்தமான ஒரு செய்தி, கண்டிக்க வேண்டிய செய்தி ஒன்று. அடுத்தது இந்த 2 விரல் 3 விரல் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமா நான் நினைக்கல, அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். எப்படின்னா, அதிமுகவுடைய ஒரு கொள்கை தலைவர்கள் ஒருத்தராக எம்ஜிஆர் அறிவித்ததில் அண்ணா பெரியார் எல்லாம், அப்போ அவங்களுக்கான ஒரு விஷயம். அப்போ அந்த கூட்டணி கட்சின்னு இருக்கிறப்போ உங்கள் கூட்டணி கட்சியோட தலைவர்களை வைக்கிறீங்கல்ல, எங்கள் கூட்டணி கட்சியோட கொள்கை தலைவர்களை நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அதிமுகவில் சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் தந்தை பெரியார் படம் வைத்து எடுக்கப்பட்டதுங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இதுல வந்து அதிமுகவின் கசப்பான அனுபவங்கள் நிறைய சந்திச்சுது அப்படின்றாங்க. சில உள்ளுக்குள்ள இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே வந்து இதை வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அதெல்லாம் யூகமாக சொல்கிறது எந்த அளவுக்கு இதுன்னு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ திமுக கூட்டணியில் தான் வெளிப்படையாக நடக்குது. இப்போ இதில் வந்து நடக்குதா இல்லையான்னு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க கேள்விப்பட்டதாக என்ன. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸான முட்டி மோதலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சீட்டு பேரம் அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் நடக்கும், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிக்கு ஆசை இருக்கும், நம்ம பெருசாக வளரணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் காங்கிரஸுடைய பேச்சு இந்த முறை மிக அதிகம். இவர் மாணிக்கம் தாகூர் அவருன்னு பார்த்தா அச்சம் என்பது இல்லையா அது இதுங்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீஷ் சோடங்கர், விஜய் எங்கள் கூட வர தயாராக இருக்கார், அவர் இளைஞர் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், கிரீஷோடங்கிற வந்து ஒரு சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில் நாளிதழில் ஆங்கில அதில் பேட்டி எடுத்திருந்தாங்க, பல கேள்வி பதில். அதில் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் 2 இருக்குது, அதை விட்டுட்டாங்க போல இருக்குது, அதை கேட்கணும் அவர்கிட்ட. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நாங்கள் 20% வரைக்கும் எங்களுக்கு வாக்காளர்கள் இருக்காங்கங்கிறாரு. 2014 காங்கிரஸ் கட்சி போட்டி போட்ட போது அது தனித்து வாங்கினது 4.3%. 2014 இந்த 12 வருஷத்தில் எப்படி 20% ஆக்குனீங்க? ரொம்ப ரகசியமாக வேலை பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ இல்லை வந்து மக்கள் திரள் போராட்டமோ மக்களுக்கான விஷயங்களோ அறிக்கைகளோ எல்லாம் ஒன்றுமே அது கிடையாது. அப்போ எப்படி வளர்த்தீங்க? அது ஒரு கேள்வி. அடுத்தது, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறீங்க திமுக கூட,
இதே திமுகவை தீய சக்தி தீய சக்தின்னு நான் வர்றப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு விஜய். நீங்க விஜயை பாராட்டுறீங்க, என்ன நினைக்கிறீங்க அவர் தீய சக்தின்னு சொல்றது? இப்போ இந்த 2 கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் காங்கிரஸுடைய மனநிலை. ஒரு பக்கம் திமுக கூட டிராவல் பண்றேங்கிறது, இன்னொரு பக்கம் தாவேக அப்படிங்கிறது. ஆனா தேர்தல் வரும்போது கூட்டணி பேசுறது தவறில்லை அப்படிங்கிறாங்க அவங்க சைடுல இருந்து பதில் இல்லையா? கூட்டணி தவறே கிடையாது. அதே நேரத்தில் நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுங்கிறது, யார் பேசினாலும், எந்த கட்சி பேசினாலும், எந்த கூட்டணியில் பேசினாலும் அது தவறு. இந்த நம்ம இந்த விவகாரத்துக்கே வருவோம் சார். இப்போ நேத்து மாநாட்டில் எடப்பாடி அவர்கள் வந்து 210 இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேயே பல சிக்கல்கள் இருக்கு. ரெண்டாவது ஓபிஎஸ் திமுகவில் நின்றதுனால தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. 210 ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா? இப்போ ஓபிஎஸ்க்கு யார் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் இருக்கு. சொல்லுங்க, யார் ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பாங்க? தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் கொஞ்சம் ஓப்பனா சொல்லுவோம், முக்குளத்தோர் வாக்களிப்பாங்க. இப்படி ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு ஒரு ஜாதி ரீதியாக செல்வாக்கு வரும்னு சொல்றதே கேவலம், அசிங்கம், அருவருப்பான விஷயம். அந்த லெவலில் தான் ஓபிஎஸ் இருக்கார். ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று விஷயம் பார்த்தா, அந்த முக்குளத்தோர் இதுக்கு சப்போர்ட்டே வச்சுக்குவோம், அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. இப்போ முக்குளத்தோர் இன மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது, தங்கள் ஜாதி ரீதியான கோரிக்கைகள். உதாரணம் இடஒதுக்கீடு, ஜாதி சான்றிதழ் சம்பந்தமாக. இப்போ அதெல்லாம் விரிவாக சொன்னால் லேட்டாக ஆகுனாலும் சுருக்கமாக சொல்கிறேன். இதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா ஓபிஎஸ்? இல்லை குறைஞ்சபட்சம் குரல் கொடுத்துருக்கிறாரா? ஆட்சியில் இருந்தப்போ எதுவும் செய்யலை, இல்லாதப்போ குரல் கொடுத்துருக்கலாம், போராட்டம் நடத்திருக்கலாம், எதுவுமே பண்ணலை. அப்படின்னா இவரை எதுக்காக முக்குளத்தோர் மக்கள் ஆதரிக்கணும்? கிவ் அண்ட் டேக் பாலிசி தானேங்க உலகத்தில். நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருந்தா தான் நீங்கள் என்கிட்ட கொஞ்சமாவது, நான் அப்படியே நன்றி இல்லை இந்த உலகத்தில். குறைஞ்சபட்சம் செஞ்சுருக்கணும், எதுவுமே செய்யலையே. அதிகபட்சம் இவர் செஞ்சது தியானம் தான். போயிட்டு அப்ப அந்த ஓபிஎஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணாதுன்றீங்க அதிமுகவோட? அதாவது இந்த கர்மம் யூடியூபும் இந்த நியூஸ் சேனலும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேக்டர்னு ஒரே ஃபேக்டராக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஃபேக்டர். நாளைக்கே குமரிமுத்து வந்தாருன்னா குமரிமுத்து ஃபேக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, அந்த ஃபேக்டருங்கிற வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போச்சு. அதெல்லாம் ஒரு ஃபேக்டரும் கிடையாது. நான் கிண்டலா ஃபேக்டர்னு, அதெல்லாம் ஒரு ஃபேக்டரும் கிடையாது அதெல்லாம். அதாவது 2021 பார்த்தீங்கன்னா அந்த மீடியா மொத்தம் 7 முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னிச்சு. புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர் 60 தொகுதியில் போட்டிடுறேன்னு சொன்னார்ல, உடனே அவரையும் சேர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கட்சி சார்பில் 6 தொகுதியோ 10 தொகுதியோ தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. ஆனால் இங்கே சேர்த்துட்டாங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவரை சேர்த்துட்டாங்க. இப்படி டிடிவி தினகரன் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இது மீடியா போஃபியோங்கிற மாதிரி இது ஒரு இது. அதாவது அடிப்படை சட்ட அறிவு இருந்தால் இது நடக்காது. ஏன்னா இது நடக்கிறது இங்கே அமெரிக்கா மாதிரி அதிபர் தேர்தல் கிடையாது. இங்கே இருக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகம். பார்லிமெண்ட்னு எடுத்தீங்கன்னா எம்பிக்கள் அதிகம் ஜெயிக்கிறதுலேருந்து ஒரு ஆள் வரணும் கட்சியில். சட்டமன்றம்னு எடுத்தீங்கன்னா இதில் அதிகமாக ஜெயிக்கிற கட்சியிலேருந்து ஒருத்தர் வரணும். முதல் தேர்தல் சட்டமன்றம் தான். நீங்கள் எப்படி முதலமைச்சர் வேட்பாளர்கள்னு சொல்லிக்கிறதே தப்பு. அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக சார்பில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், திமுக சார்பில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், 2 பேருக்குள்ள தான் போட்டி, மற்ற யாரும் இது கிடையாது. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா 4 முனை போட்டி. யாருன்னா விஜய், சீமான் விஜய்க்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடர்பு இருக்குது. சட்டமன்றத்துக்கும் சீமான் விஜய்க்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் ஜெயிச்சு உள்ளே போனதான் சட்டமன்றத்துக்கான தொடர்பு, எம்எல்ஏ ஆகி. அதுக்கான வாய்ப்பே கிடையாது 2 பேருக்குமே. சீமான் ஒரு கணிசமான வாக்கு எடுத்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம். தவிர கடந்த தேர்தலெல்லாம் விட பார்க்குறப்போ வர தேர்தலில் வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிற வியூகம் தான் இருக்குது. அது ஒன்று. இந்த விஜய் அந்த விஷயத்தில் வேணால் விஜய் ஃபேக்டர் வேலை பார்க்கும். என்ன அங்கே அந்த ஃபேக்டர்கிட்ட இருக்கிற ஆட்கள் இந்த ஃபேக்டருக்கு வருவாங்க, சீமான் இருக்கிற ஆட்கள் இங்கே வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அரசியலில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை சீமானுக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. தொடர்ந்து சார் பல மாநாட்டில் பிரதமர் மோடி முருகரை வைத்து பேசி இருக்காரு. இந்த ஒரு மாநாட்டிலும் வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற வசனத்தை சொல்லியிருக்காரு.
தொடர்ந்து முருகரை வந்து பாஜக கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னொன்னும் கூட சொல்லுவாரு, ஒரு தடவை வந்தப்ப எனக்கு தமிழ்ல பேச முடியல வருது. இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க இவரும் அமித்ஷாவும் தமிழ் கற்றுக்கிட்ட வழியாக காணும். தவிர போகிற இடத்தெல்லாம் மன்னிக்கணும் எனக்கு மலையாளம் பேச முடியல, மன்னிக்கணும் எனக்கு பீகாரி பேச முடியல. இதுதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க பேசுறது இல்லை முருகனை பற்றி எடுக்கிறது. இதே மோடி தானே வந்து ஒடிசாவில் என்ன சொன்னார், பூரி ஜெகநாத் கோயிலுடைய பொக்கிஷ அறையுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னாரு. இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனை சொல்கிறாரு. ஏன்னா இது தமிழ்நாட்டு எலெக்ஷனு, அவ்வளோதான். வேற என்ன காரணம்? உண்மையிலே வந்து இவருக்கு வந்து தமிழ் கடவுள் மேலே இல்லை முதல்ல அதை வச்சுக்குவோம். தமிழ் கடவுள் மேலே முருகன் மேலே இவருக்கு அக்கறை இருந்தால் திருப்பரங்குன்றம் போயிருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையே தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதில் திமுக மேலேயும் ஒரு தவறு இருக்குது. என்னன்னா ஆரம்பத்தில் வந்து அங்கே போய் அந்த ஆடு பலி கொடுக்க இஸ்லாமியர்கள் சில பேர் போனப்போ தடுத்தது இருக்குல்ல, தேவையில்லை. கேஷுவலாக என்ன நடக்கும், வழக்கம் நடக்க விட்டுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் விளையாண்டது முழுக்க பிஜேபி இந்துத்துவா. அங்கே போய் கார்த்திகை தீபத்தை இங்கே தான் ஏற்றணும் அங்கே தான் ஏற்றணும் வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அதுக்கு வந்து எழுதியே வச்சுருக்கிறான், நீங்கள் சொன்ன இடத்துல வந்து தீபம் ஏற்றுற வழக்கமே இல்லைன்ட்டு. ஆனால் நீதிமன்றம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உரிய தீர்ப்பு தராதனால வந்த பிரச்சனை அது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு எதுக்கு போகணும்? ஒரு நாடுனா அந்த நாட்டோட வேலை வாய்ப்பு என்ன இருக்குது, எந்த பிரச்சனையும் அதுங்கிறது இல்லை. இங்கேருந்து போக வேண்டியது போயிட்டு இந்த 18 முறை வந்து ஒரு கோயில், சோமநாதர் கோயில், அலாவுதீன் கில்ஜி வந்து தானே அங்கே ஒரு கொடி பறக்குது. இங்கே பாருங்கள் இந்தியாவுடைய பெருமை இந்த கொடி பறக்குது அப்படின்னு. எங்கே போனாலும் கோயில், அங்கே போனால் அயோத்தி நாடாளுமன்ற தொகுதியிலே தான் தோத்தீங்களா? அப்போ நான் மறுபடியும் பார்த்தா மக்களுடைய பிரச்சனையை திசை திருப்பி மத ரீதியான விஷயங்களை மண்டையில் புகுத்தி அதில் வந்து வெற்றி பெற்றுலாம் நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. இங்க தமிழ்நாட்டுல மதத்திற்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு முத்திர குத்த பாக்குறாங்களா பாஜக? அப்படிலாம் அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாநாடு நடத்துச்சு, முருகனுக்கு உலகத்திலேயே பெரிய சிலை வைப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டின பிரவேசம் திருவாவூர் ஆஜனம் மனிதனே சுமக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதை அனுமதிச்சிச்சு இந்த அரசு. அது மட்டும் இல்லை, அப்போ வந்து ஆதீனங்கள்லாம் வந்து சொன்னப்போ அடுத்த வருஷத்தை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்னா சரி அப்படின்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை ஆதீனம் பொய்யா வந்து ஒரு மதக்கலவரத்தை தூண்ட பார்த்தாரு. இந்த புல்லா தொப்பிலாம் வச்சுக்கிட்டு மோத பார்த்தாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ் விடுச்சு. அவர் மேலே உரிய நடவடிக்கை இல்லை. இப்போ கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி தான் டிஎம்கேவும் இருந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன மதத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறதுலாம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு சேம் தான். இதில் வந்து நம்ம அதாவது நாங்கள் வந்து மதத்துக்கு எதிராக இருக்கோங்கிறது ஒரு முகம், மதத்துக்கு ஆதரவாக இருக்கங்கிறது இன்னொரு முகம். அப்படி தான் ஆறுமுகத்துக்கு வந்து 6 முகங்கிற மாதிரி முருகனுக்கு இது ஒரு முகம் காட்டுறாங்க. இது உள்ள அரசியல் தான். மற்றபடி வந்து டிஎம்கே வந்து புகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அதுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள அதுக்கான கட்டாயத்தில் இருக்கிறவங்க வேணால் வந்து இது ஒரு சுயமரியாதைக்காக இது பண்ணி இருக்கிறோம் போகிறோம் வரவங்கலாம். இப்போ பிஜேபி வந்து எப்படி மத அரசியல் பண்ணுதோ அது கொஞ்சம் மறைமுகமாக இது பண்ணுது. அப்படி தான் இதுக்கும் செஞ்சுருக்கக்கூடாது. பட்டின பிரவேசம் வந்து ஒரு தடவை வந்து அளவு பண்ணியா சரி அதுவே தப்பு ரைட்டு விட, அடுத்த தடவை பண்ணக்கூடாதுன்னு இருக்கணும். ஏன் நடக்குது? மதுரை ஆதீனத்தை அப்பயே கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கணும், ஏன் செய்யலை? இப்போ ஒரு அறநிலைத்துறையுடைய வேலை வந்து கோயில்களுடைய கணக்கு வழக்கை கண்காணிக்கிறது தான். மாநாடு நடத்துகிறதோ செலவைக்கிறதோ கிடையாது. எதுக்கு மாநாடு? ஒரு அறநிலைத்துறையுடைய வேலை. அறநிலைத்துறைங்கிற கணக்கு வழக்கு திருடு போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அறநிலைத்துறைங்கிறது வர்றதுக்கு முன்னால் அங்கே பொறுப்பில் இருந்த ஆட்கள்லாம் திருடுனானுங்கள்லாம். தனியார் வசம் கோயில் இருந்தப்போ திருடுனானுங்க. அந்த திருட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அறநிலைத்துறை. அந்த அறநிலைத்துறைங்கிறது அவசியம். 1-2 தவறு நடக்கலாம் எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி. ஆனால் அறநிலைத்துறைன்னு இல்லைன்னா டோட்டலி தப்பாக போயிடும். அந்த அறநிலைத்துறைய வேலை அதுதான். அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்தபோது நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கிறார். உடனே அவருக்கு பரிவட்டம் வைக்க 90 பஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டார். நான் கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்கேன், அவரோட விடுங்கன்னு. அதுதான் வேலை. அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் பிஜேபி வந்து மத ரீதியாக வந்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அப்படி இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்கன்னா உங்கள் விலைவாசி ஏற்றத்தில் பாதிக்கிறது யார்? தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நியாயமாக கொடுக்க வேண்டியதில்லை. ₹1 நம்ம வரி கட்டினோம்னா 29 காசு தான் திரும்பி வருது. இப்போ நான் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் இந்துக்கள் இல்லையா? அதனால் பிஜேபி வந்து நாங்கள் இந்துக்கள் அவங்களுக்காக உழைக்கிறோன்னு சொல்கிறது எவ்வளோ பொய்யோ எவ்வளோ அரசியலோ அதே மாதிரி தான் திமுக வந்து நாங்கள் வந்து மதவெறிக்கு எதிராக இருக்கோம் இதாக இருக்கோங்கிறதும் அரசியல் தான். அதனால் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒருத்தருக்கு எதிராக எடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது சார். தொடர்ந்து தமிழையும் கடவுளையும் இங்க வந்து பேசுற பாஜக
அந்த தமிழுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிய பாஜக, மத்திய அரசு, தமிழுக்கு ஒதுக்காதது ஏன் அப்படின்ட்டு. ஆமா, அது மட்டும் இல்லையே. அதாவது செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு வந்து கோடி கோடியா பல கோடி ஒதுக்குறது. தமிழ் உயிர் மொழி, வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி. உலகம் முழுக்க பல நாடுகளில் பேசக்கூடிய ஒரு மொழி. தமிழ்நாட்டிலே 8 கோடின்னா உலகம் முழுக்கவும் இருக்கான். ஆனால் அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. கீழடி தமிழருடைய தொன்மை, அதுக்கு தடை. அது மட்டும் இல்லை, பல பேர் கவனிக்க தவறுன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ வந்து சிதம்பரம் பக்கம் ஒரு செப்பேடு கிடைச்சிது. எப்படின்னா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் காலத்து செப்பேடு. உலகத்திலே மிகப்பெரிய செப்பேடு அதுதான். இப்போ அதை வந்து யுனெஸ்கோவுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சுது. என்னென்னா நேரடியாக பண்ண முடியாது மாநில அரசு, இதை மத்திய அரசுக்கு சொன்னுச்சு. ஆனால் மத்திய அரசு அதை கடக்கில் போட்டுருச்சு. ஆனால் இதே மத்திய அரசு என்ன செய்யுது? பாஜக அரசு என்னது பஞ்சதந்திரம், அப்புறம் ராமாயணத்தோட இன்னொரு வருஷன் இன்னொருத்தர் எழுதுனது, அது இதெல்லாம் அனுப்புகிறாங்க. எது வந்து ஆதாரத்தோட கூடிய வரலாறோ அதுக்கான அங்கீகாரத்தை தராமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், திமுக கூட்டணி தொடர்ந்து பலம் வாய்ந்த கூட்டணியா மாறிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருது. கிட்டத்தட்ட 10, 12 கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடும் பிரிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதிமுக கூட்டணின்னும் போது இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கே. அது பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கா? இல்லை, கூட்டணி கேள்வி தலைகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அதிமுகவில் குறைவான கட்சிகள் இருந்தாலும் பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதா தான் தோணுது. அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து டிடிவி தினகரன். அவர் தான் வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணி, நாங்கள் அவங்கள்ட்ட சீட்டு வாங்கணும்னு சொன்னது தான் அங்கே பிரச்சனை. மற்றபடி பிரச்சனை இருக்கிறதா தெரியல. தவிர இங்கே மாதிரி அங்கே சலசலப்புகள், விறுவிறுப்புகள், பரபரப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு வேளை பேசி முடிச்சிருக்கலாம் கூட்டணி வைக்கிறப்பயே. அதனால் அது இல்லை. என்னுடைய ஒரு யூகம் வந்து என்ன அப்படின்னா, அதிமுக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மை தொகுதியில் போட்டிக்கிட்டோம். பாமக 25, அதே போல் பாஜக 25, அமமுக 5, இந்த மாதிரி மீதி கட்சிக்கு 1, 2 இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தான் தோணுது. ஆனால் இப்போ திமுகவில் தான் காங்கிரஸ் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்கு. அளவுக்கு மீறிய முரண்டு. அதாவது தகுதிங்கிற வார்த்தை தப்பாக நான் சொல்லலை. எப்படின்னா ஒரு வாக்கு சதவீதத்தை நான் தகுதிங்கிறேன். இங்கே தகுதியே இல்லாமல் அதிக தொகுதி எதிர்பார்க்கக்கூடாதுல்ல, அது தப்பு. அது அதாவது முதல்ல வந்து கட்சிக்காக உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், அதுக்கப்புறம் கட்சி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், அப்புறம் அதிக எம்எல்ஏக்களை வாங்கணும், அப்புறம் கூட்டணின்னு வர அரசியல் கூட்டணி ஆட்சின்னு வந்து மந்திரி சபை வரணும். இப்படி வரணும். சைபர்லேருந்து 1, 2, 3. இவங்க என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் எங்களை எடுத்தோடனே கொண்டு போய் அமைச்சரவையில் உட்கார வச்சுருங்க, நாங்கள் கட்சியை வளர்த்துக்கிறோம். இப்போ உன் கட்சியை வளர்க்குறதுக்கு ஏன் திமுக வந்து பாடுபடணும்? இல்லை இன்னொரு திமுகன்னு இல்லை, எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்தந்த கட்சிக்கான தகுதியை அதை தான் வளர்த்துக்கணும். ஆனால் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் எந்த வித கட்சி வேலையும் பார்க்க மாட்டோம். மக்கள் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் எங்களை அமைச்சரவையில் உட்கார வச்சிடணும்னா, அப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இங்கே ஒன்று. இப்போ அதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ மதிமுக எடுத்துக்கும். மதிமுக வந்து ஒப்பீட்டளவில் சின்ன கட்சி தான். ஆனால் 2 வித ப்ளஸ் பாயிண்ட் அந்த கட்சிக்கு இருக்குது. ஒன்று, அந்த தொண்டர்கள் எல்லாருமே, அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே மிக கடுமையாக தேர்தல் வேலை பார்க்கக்கூடியவர்கள். இப்போ காங்கிரஸ் போட்டிடுற தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு திமுக கூட கூட்டணினா திமுக ஆள் வருவாங்க, இது காங்கிரஸ் வேட்பாளருக்கு. அதிமுகவோட கூட்டணினா அதிமுக ஆள் வருவாங்க, இதுதான் காங்கிரஸ் நிலைமை. ஆனால் மதிமுக வந்து ஒரு கூட்டணியில் இருந்துச்சுன்னா தன்னுடைய கூட்டணியில் எந்த கட்சி போட்டிட்டாலும் அந்த கட்சி தொண்டர்களும் முன்னணியில் போய் நிற்பாங்க அந்த கட்சி வேலையில், தேர்தல் வேலையில். அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ அடுத்தது இன்னொரு என்னென்னா, அந்த கட்சியோட ப்ளஸ்ஸு வைகோ. அவரை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கோ இல்லை எங்களுக்கு வந்து ஒரு உரிய சீட்டு தந்தீங்கன்னா அந்த வைகோவுக்கும் ஒரு மரியாதை இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறது தான் அவங்க கட்சியோடைய ஒரு விஷயம். அங்கீகாரம் வேணும். 12 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும், கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதனால் அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் திமுக சைடு என்னன்னா, நாங்கள் 3 சீட்டு தரோம், சொந்த தொகுதியில் நில்லுங்க, இல்லை 5 சீட்டு தரோம், உதயசூரியனில் நில்லுங்க, இந்த 2 ஆப்ஷன். அப்போ போன தடவை 6, அப்போ இந்த மாதிரி 5 + 5 நாளும் உதயசூரியன் சின்னங்கிறது அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அதுமாதிரி சிபிஐ சிபிஎம் 2த்துக்குமே போன தடவை 6 கொடுத்ததை ஒன்று குறைக்கலாமாங்கிற ஒரு ஐடியாவில் அது ஒரு பேச்சுவார்த்தை
போயிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் 25 சீட்டு எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில இது நாளடைவுல பேச்சுவார்த்தை நடைபெறும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ராஜ்யசபா உறுதியாச்சு அப்படின்னு வந்து பாசிட்டிவா வெளியே வந்து சொன்னவங்க, அடுத்த நாளே கிறிஸ் ஜோடேங்கர் வந்து எங்களுக்கு வந்து 25 தொகுதி பத்தாது அதாவது அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக 25க்கு மேல திமுக காங்கிரஸுக்கு தரும்னு நான் நம்பல. ம். போன தடவை 25 கொடுத்தப்ப 18 ஜெயிச்சாங்கல்ல. இந்த தடவை பேச்சுவார்த்தை என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க, 18 தரோன்ற ஆரம்பிச்சு அப்படிதான் நடந்திருக்கும். இது யூகம் தான். ஆனா அப்படிதான் நடந்திருக்கும். அவங்க பதறி போய் இல்லையே நாங்க 39 கேட்டோம், 49 கேட்டோம்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன அதிகபட்சம் போன தடவை மாதிரி 25 நில்லுங்கங்களாம் அவ்வளவுதான். ஏன்னா போன தடவை வெறும் 25. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எம்பி அப்படிங்கிறப்ப அந்த எம்பி கொடுக்கறதுக்கு இன்னொரு 3 4 எம்எல்ஏ குறைச்சிக்கிறோன்னு வேணா சொல்லலாம். ஆனா இவங்க அந்த மாதிரி குறைக்க போறது கிடையாது. 25 பிளஸ் ஒரு எம்பி அவ்வளவுதான். இதுவே வந்து காங்கிரஸுடைய தகுதிக்கு அதிகம். உதாரணமா அந்த மறுபடியும் இந்த 2014க்கு வாங்க 4.3% ஓகேவா? அப்படின்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க எத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம்? ஒரு 10 சீட்டு கொடுக்கலாம், 12 சீட்டு. மிஞ்சி போனால் 15 சீட்டு. அதுதான் அதோடைய தகுதிக்கு அதிகம் காங்கிரஸுக்கு. 25ங்கிறது மிக அதிகம். இல்லை ஒருவேளை மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஒரு அரசியல் பார்வையில் சொல்கிறேன், அரசியல் கட்சி பார்வையில் எதுவுமே கிடையாது. தவிர பார்த்தா முழுக்க முழுக்க தோல்வியிலே வந்துட்டு இருக்கு. வட மாநிலத்தில் முழுக்க தோல்விகள் தான். ஏன்னா இப்போ தென் மாநிலத்தில் தெலுங்கானா, அப்புறம் கேரளாவில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பலமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். வட மாநிலத்தில் இந்த 1 2 இடம். சிக்கல்லாம் இருக்கும்போது இப்ப அதிமுகவில இருந்து போய் இணைஞ்சிருக்காங்க இல்லையா? ஒரு வைத்திலிங்கம், ஓபிஎஸ் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி சீட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு திமுகவுல. இல்லை அது நிச்சயம் கொடுத்துருவாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இப்போ வைத்தியலிங்கம் வந்து சிட்டிங் எம்எல்ஏ தான். ராஜினாமா பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் போடியில் சிட்டிங் எம்எல்ஏ தான். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு கொடுக்கறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என்னென்னா தேமுதிகவால் வரும். இப்போ உதாரணமாக விருத்தாச்சலமோ ரிஷிவந்தியமோ ஏற்கனவே விஜயகாந்தன் நின்று ஜெயிச்ச தொகுதிகள். இப்போ என்னன்னா அந்த தொகுதிகளில் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு இவங்க கேட்பாங்க, எங்களோட நினைவாக. அப்போ அங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏவோ சிட்டிங் எம்எல்ஏவோ கூட்டணி கட்சி எம்எல்ஏவோ அவங்கள்ட்ட ஒரு ஒரு வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மற்றபடி ஓபிஎஸ்டேருந்து வந்து எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க? மிஞ்சி போனால் ஓபிஎஸ்க்கு ஒன்று, அந்த இவர் வைத்தியலிங்கத்துக்கு ஒன்று, இல்லை அந்த எக்ஸ்ட்ரா இல்லைன்னா ஒரு 3 சீட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு எம்எல்ஏவோட வந்தீங்க அவர்னு வச்சுக்கிங்க, இது எந்த இது தான் இருக்கும். மற்றபடி அது பெரிய பிரச்சனை. பிரச்சனை ஆகுறதுங்கிறது தேமுதிக மூலமாக வந்தால் தான் உண்டு. தவிர தேமுதிக இவங்க ஏன் சேர்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. 2021 0.5 ஓட்டு தான் இவங்களுடைய வாக்கு சதவீதம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவ்வளோதான், 1% கூட கிடையாது, பாதிக்கு பாதி. இபிஎஸ் அவர்கள் தேமுதிகவை கூட்டணிக்குள்ள சேர்க்காம கோட்டையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இபிஎஸ்ஸா? ஆமா. இல்லை எனக்கு அப்படி தோணலை. ஒரு நல்லதுன்னு நினச்சிருப்பேன். ம். ஏன்னா பிரேமலதா அம்மா இருக்குது, அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 40 சீட்டு தரேன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு கற்பனைக்கு சொல்கிறேன். 40னா 40 பத்தாதே, நாங்கள் 80ல் எதிர்பார்த்தவங்க. ஒரு எம்பி சீட்டு 1ன்னா 1 பத்தாதே, 10 வேணும். இது அவங்களுடைய மனப்பான்மை. பேசுகிற பேச்சிலேருந்து ஒரே நேரத்தில் 2 கட்சியில் பேசுகிறது, இந்த 2 தரப்பில் பேசுகிறதுலேருந்து எல்லாம் தெரியும். இதை தவிர 0.5 தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 2021 பேராவூரணி தொகுதியில் அமமுகவோட கூட்டணி தேமுதிக பேராவூரணியில் அவர் பேர் எதுவும் வந்துட்டான், 1363 நம்ம தான் ஒரு ஓட்டு சட்டமன்ற தொகுதியில். இதே 2024 தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக போட்டிடுது. அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது தான் பேராவூரணி. அங்கே 30,000 ஓட்டு. அப்போ யாரால? அதெல்லாம் அதிமுக ஓட்டு. ஸோ அப்போ நம்ம சுமக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க சுமந்துட்டு போட்டு நமக்கு என்ன? இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் தான், அத்தனை வருட அரசியல் அனுபவம், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவருக்கு என்னன்னா அந்த காங்கிரஸ் கொடுத்த டார்ச்சர். அப்போ மற்ற கட்சிகளை நான் எப்படி கூப்பிட்டு வரேன் பாரு அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கலாம். மற்றபடி தேமுதிக அப்படிங்கிறதுக்கு போணுச்சு அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு வகையில் சந்தோஷம்தான். சரி, இறுதியா பாஜகவுடைய தலையீடு அதிமுகவில் இருக்கிறது அப்படிங்கிறனால நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் திமுகவில் போய் இணையறாங்க. இனியும் அது நடக்குமா? இல்லை, எப்பயுமே ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சுன்னா மாநில கட்சிகள் மேலே தலையீடுங்கிறது இருக்கும். அதனால் பாஜகவுக்கு இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சி வந்து திமுக விஷயத்தில் தலையிடாத விஷயமே கிடையாது. உதாரணம் 1980 நான் சொன்னேன் இல்லையா, திமுக விட காங்கிரஸ் அதிக கூட்டணி. அப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் 2G விஷயத்துக்கு தயாளு அம்மாவை விசாரணை.
இன்னொரு தளத்தில் பேச்சுவார்த்தை. இதெல்லாம் என்ன அழுத்தம் தானே? இதே விஷயத்தை தான் பிஜேபி பண்ணும். ஆக இது சரின்னு சொல்லவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் காங்கிரஸ் செய்ததும் தவறு, பிஜேபி செய்வதும் தவறு. ஆனால் இது ஏதோ புதுசாக ஒரு இது பண்ணுற மாதிரியும் அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய அரசியல் தெளிவுக்காக சொல்கிறேன். இங்கே இருக்கிற சட்டத்திட்டமும் நடைமுறையும் மாற்ற வேண்டியவை. ஒரு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னா அதை நோக்கி போகாமல் நம்ம அதை விட விலகி போயிட்டு இருக்கிறோம். அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். இப்போ இவங்க கெஜ்ரிவால் மேலே பொய் கேஸு அதை போட்டு நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? மத்திய அரசிட்ட குவிஞ்சிருக்கிற அதிகாரம் தான் ஒரு மாநில அரசுடைய முதலமைச்சரையே இந்த சிக்கலுக்கு உண்டாக்குது. அதனால் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அப்படி செய்ய தான் செய்யும். அதை எதிர்த்து நிற்கிறது தான் மாநில அரசு தலைவர்களுடைய, கட்சித் தலைவர்களுடைய வேலை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்தடுத்த நகர்வுகளை. உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் நன்றி சார். நன்றி. நன்றி.